குட் ஆல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே எபிசோட். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து அந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆயிருக்காரு. அது நம்ம யாருன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருவோம். எஸ் சஞ்சய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் எடுத்த உடனே சேதுவன் வந்து உள்ள வந்தாரு. வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட விதமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் லக்ஸுரி யூசேஜ். ஸோ சூப்பர் டீலக்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த அட்வான்டேஜ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணாங்களா, அதுக்கான பவர் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த கேம்ல வந்து அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும், உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கிட்டையுமே வந்து கேட்டாரு. ஸோ அதை யூஸ் பண்ணாங்களா நீ தான் சொல்ற. நம்ம எல்லா வீட்லயும் நம்ம அதை தான் அடிச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் கேமை புரிஞ்சுக்கோங்கடா, கேமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னோம். ஸோ அதேதான் வந்து நம் மக்கள்ல ஒரு ஆளா வந்து அதான் மக்கள் செல்வன், மக்கள்ல ஒரு ஆளா மக்கள் செல்வன் வந்து அந்த கேள்வியை கேட்டாரு. அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பவுமே வந்து பிரெயின் இல்ல. ஸோ இந்த மாதிரி கானா விதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனா நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன ஒரு ஆன்சரா ஆகுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுல யார் நல்லா பேசினா, நல்ல பாயிண்ட் யார் பேசினது? அதுல ஒரு பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ண விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரோரா வந்து சூப்பரா சொன்னாங்க. என்னன்னா வந்து நாங்க ஒரு இதை வந்து டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா திவாகரும் பாரும் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இப்ப நாங்க ஒரு டாஸ்க், நாங்க ஒரு லக்ஸுரி இதுல இருக்கோம். ஸோ நாங்க எதாவது கொடுத்தா நீங்க அதை பண்ணியே ஆகணும், பண்ணாத மாதிரி டாஸ்க் தான் நான் வந்து தரல அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து சேதுவாயிட்ட சொன்னாரு. ஸோ சேதுவனுமே அதான் சொன்னாங்க, நீங்க வந்து கொடுக்குற மாதிரி வேணா டாஸ்க் கொடுத்துருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, அதை மீறியே பண்ணல அப்படின்னா வந்து அது யாரோட வேலை, பண்ண வைக்கிறது யாரோட வேலை அப்படிங்கிற மாதிரி செருப்பாடு அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஸோ அங்கே அதுக்கான ஆன்சர் வந்து வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ஸோ சூப்பர். ஸோ அந்த ரவுண்டே வந்து செக்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்த விஷயம் தான் வந்து சேதன் திருப்பி அட்ரஸ் பண்ணாரு. ஏன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். அவங்களுக்கே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம திடீர்னு வந்து நீங்க எழுந்தாதான் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண முடியும்ன்றதோ, இல்ல வந்துட்டு நீங்க சீக்கிரம் வாங்கன்றதோ, இது மாதிரிலாம் அது கிடையாது. அவங்க பவர் வந்து அவங்க மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து தகுதி பெற்று தான் போறாங்க அந்த இடத்துக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வீக் வேணா நம்ம வந்து லக் பேசிஸ்ல விட்டுறலாம். பட் இனி அடுத்த வரும் வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான போட்டிகளே வரும். யாரு சூப்பர் டீலக்ஸ் போறா, யார் பிக் பாஸ்ல இருக்க போறான்ற மாதிரியே வரும். ஸோ அதனால மாறி மாறி எல்லாருமே தான் அந்த ரூம்குள்ள போறாங்க ஒவ்வொரு டாஸ்க ஜெயிச்சு. ஸோ யாரா இருந்தாலுமே சரி, அது யார் நல்லா யூட்டிலைஸ் பண்றா அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்ப தலை ரூமுக்கும் அதே மாதிரி தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ துஷார் வந்து அதை எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ அதனால வரும் வாரங்கள்ல இந்த சூப்பர் டீலக்ஸ் பவரை ஒழுங்கா யூஸ் பண்றாங்களா அப்படின்றத மெயினா பார்க்கணும். ஸோ அதுதான் கண்டிப்பா. ஸோ அங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப கமருதீன் வந்து ஏஞ்சி ஒரு ஆன்சர் பண்ணாரு. என்னன்னா, ஒருத்தவங்க பண்ணதுக்காக நாங்க வந்து எல்லாருமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஸோ அதனால நாங்க வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சேதனா ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளவு நல்லவரா நீங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் தட்டிங் உங்களுக்கு புரியலையா, ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்றதுனால நாங்க எல்லா ஹவுஸ் மேட்டையும் அஃபெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அது அட்வான்டேஜ், நீ அந்த லக்ஸுரி ரூம்ல இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஓவராலா வந்து சொன்னாரு, சூப்பரா சொன்னாரு. என்னன்னா யோசிங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது யோசிங்க, தப்பு பண்ணாதான் பிக் பாஸ் இருக்காரு. ஸோ ஒரு ரூலை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வந்து அதை சொல்லுவாரு, நீங்க அதை இது பண்ணிக்கலாம். ஸோ சும்மா உட்காந்துட்டு உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி கேம் ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிருக்காரு. ஸோ நம்ம பிக் பாஸ் அப்படின்ற ஒரு டாஸ்கை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க. கேமா விளையாடுறதுக்கும் சரி, என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்கும் சரி. இப்ப மெயினா அந்த டாஸ்க் இல்லாத நிறைய சமயங்கள்ல அவங்க வந்து சும்மா தான் இருக்கணும் வீட்டுல. புரியுதா? இப்ப போன் எல்லாம் எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா முழு கவனமும் இந்த வீட்டுல இருக்கணும், கேம்ல இருக்கணும் தான். ஸோ அந்த மிச்சம் இருக்க நேரத்துல அவங்க வந்து நிறைய யோசிக்கலாம். ஏன்னா யோசிக்கிறது தான் அவ்வளவு டைம் கொடுக்குறாங்க. ஸோ யோசிக்கலாம், கேம் வந்து இன்னும் ஃபார்வர்டா புஷ் பண்ணலாம், சண்டை எங்க வலிக்கலான்ற பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்து என்ன எல்லாரும் மக்கள் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சண்டை போடல அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா கிடையவே கிடையாது. சண்டை போடலனாலும் நல்ல கண்டஸ்டன்ட் தான். பட் அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஷோக்கு அப்படின்றதுதான். அது சிறந்த உதாரணம் வந்து நான் சாண்டியை சொல்லுவேன். சாண்டி மாஸ்டர் வந்து சீசன் 3ல வரப்போ வந்து பயங்கர என்டர்டெய்னர் தான் இருந்தாரு. அவர் டாப் 3 வரைக்கும் வந்ததுக்கான மெயின் காரணமே மக்கள் வந்து பரவாயில்ல, நல்லா காமெடி பண்ற, நல்லா சிரிக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி முயற்சியும் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து இப்ப நம்ம இந்த 18 பேருமே பாத்தீங்கன்னா வந்துட்டு
எல்லாருமே வந்து எங்க சண்டை வலிக்கலாம், எங்க நம்ம ட்ரிகர் ஆகலாம், இப்படி கத்துனாதான் வேலைக்கும்ன்ற மாதிரி முன்னாடி ஷோ பேட்டர்ன் பார்த்து அதே டெம்ப்ளேட்லயே ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதே கேரக்டர் பிடிச்சி நிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அது வந்து உடையணும் அப்படின்றதான் நான் வந்து வெயிட் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்த்தா ராணவ் வந்து ஒரு பெரிய ஃபைண்ட். ஏன்னா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா என்னே தெரியாது, அவர் பாட்டுன்னு அவர் இருப்பாரு, அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாத பண்ணான்றது இன்னி வரைக்குமே ஆடியன்ஸ்க்கு புரியல. ஸோ அந்த கியூரியாசிட்டியோட மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டோ இல்ல என்டர்டைனிங் தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த லாட்ல அது யார் இருக்க போறா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஸ், அதை தொடர்ந்து அதோட சேதன் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சாரு, உங்களுக்கு உள்ள போயிட்டு என்ன ப்ரெஷர் இருக்கு, வெளில இருந்தா அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள நீங்க கேம் ஆடுறதுனே வந்தீங்க, அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி அதை விட்டுட்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வந்து வச்சா. அது வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கேள்வி, இங்க இருக்கிறவங்கள எந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அண்ட் எந்த கண்டஸ்டன்ஸுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதான் ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே திவாகர் தான் சொன்னாங்க, திவாகர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா நீங்க பாருக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவங்க ஆன்சர் பண்றதை விட்டு நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணாம நீங்க விலகி இருந்தா இன்னும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டிக்ரீஸ் ஆகணும்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே குத்துனது பாரு தான் அப்கோர்ஸ். ஸோ அவங்க பண்ற அந்த சின்ன எல்லா இதுலயும் மூக்கு நுழைக்கிறதா இருக்கட்டும், கொடுக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், ஸோ அப்பவுமே அவங்க சொல்லும் போது அதை எடுத்துக்கல, அப்பயுமே இல்ல ஒரு நக்கலா வந்து அப்படின்னு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சோ அது வந்து சுத்தமா புரியல. பார்த்தாதான் எனக்கு பயங்கர கடுப்பா வருது ஷோ பாக்குறது. இப்ப யாராவது ஒப்பீனியன் வைக்கும் போது நம்ம இப்படி சைலண்டா உட்கார்ந்தாலே போதும், அதை விட்டுட்டு அப்படின்றது இப்படின்றது அப்படின்ற ரொம்ப ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லயே ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பாரு. பட் அது வந்து இங்க வேலைக்கு ஆகுது. இது ஆச்சு இப்பயாச்சும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எந்த இடத்த நிக்கிறாங்க மக்கள் மத்தியிலன்றது தெரிஞ்சு அவங்க ரியலைஸ் பண்ணி நான் கேம்ஸ் வந்து விளையாடினா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வாரம் கடந்துட்டாங்க எப்படியோ, ஓகேவா, செகண்ட் வாரமும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இரிட்டேஷன் லெவல் கூடிச்சுன்னா ஒரு டைம்ல மேல மக்களே வந்து வெறுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் கடன் சீசன்ல எல்லாம். ஸோ அந்த ஒரு டேகோட தான் இங்க வெளியே போகணும்னு நிக்கிறாங்களா இல்ல அதுக்காக தான் போராட வந்திருக்காங்களா ஒண்ணுமே புரியல. பட் அதுக்கு நடுவுல இந்த அண்ணன் தங்கச்சி இந்த திவாகரும் பாரும் சேர்ந்து சகோதரிகள் மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப மகா கிரிஞ்சா இருக்கு. அது சரியாகவுமே இல்லை அது பாக்குறதுக்கு. அது வந்து சம்பந்தமே இல்லாம இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா திவாகரோட கேமும் வந்து கெட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த கூட்டணி வந்து சரியா அமையல அப்படின்னா பயங்கர ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால வந்துட்டு திவாகரோட கேமும் இது குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹானஸ்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற செக்மெண்ட் தான். ஏன்னா வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்போ எல்லாருமே கரெக்டா பார்வை தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து டார்கெட் பண்ணி சொன்னது கிடையாது. பட் ஆனா வந்து கரெக்டா தான் சொன்னாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அண்ட் அதுதான் அப்புறம் வந்து இப்ப சேது நான் இதுல ஒண்ணு அட்ரஸ் பண்ணது என்னன்னா அகோரி வந்து எஃப்ஜே வந்து புகழ்ந்து பேசினாரு, இந்த மாதிரி டெய்லியுமே ராப் பண்றாரு, இத்தனை லிரிக்ஸ் எல்லாம் நாம வச்சுட்டு தப்பு பண்ணாம பாட்டு பாடுறீங்க அப்படின்னு. உடனே சேது நான் தூக்கி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, உனக்குள்ள இந்த திறமை இருக்கு நீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி இன்டேரக்டா சொன்னாரு. சோ அதுவுமே வந்து இவர் எடுத்துட்டு 1000 திருக்குறள் ஞாபகம் இருக்கா, சரி ஒரு 10 எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு 10 திருக்குறள் எடுத்து அதுக்கான ஒரு டெஃபினேஷனும் ஒரு திருக்குறள் எடுத்து அதுக்கு ஒண்ணு சொன்னாரு. சோ அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு திருக்குறள் சொல்லு அப்படின்னு ஒன்னே வந்துட்டு அது கண்டிப்பா அது டக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி வந்து என்ன சொல்லி செய்யணும்னா 1000 குறள் இருக்கு, அதுல வந்து நீ வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நீ ஒன்னு சொல்லு, எனக்காக நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாரு. ஏன் அது மெயினா ஆக்சுவலி கேட்டது பின்னணி என்னன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சோசியல் மீடியால சொல்றாங்க கலையரசன் எல்லாம் வந்து சும்மா உருட்டிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே டேலண்ட் இல்ல அது இல்லைன்னு சொல்லி. ஸோ சேது நான் மெயினா கேட்டதே அதை வெளியில கொண்டு வரதுக்கு தான், ஓகேவா. ஏன்னா எஃப்ஜே பத்தி சொல்லும் போது இவரை பத்தி கேட்கணுன்றது அவசியம் இல்லை. பட் சேது வந்து அதை கேட்டது வந்து பாத்தீங்கன்னா கலையரசனுக்கு ஒரு பாசிட்டிவா அமையும். ஏன்னா அவருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா குரல் வயட் பண்ணது பெரிய டேலண்ட் தான். ஸோ அதுக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கணுன்ற மாதிரி. பட் கலையரசன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா விளையாடி இறங்கி ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட இது. பட் அவர் வந்து சைலண்டாவே இருக்காரு. அப்புறம் ஏதோ ஒண்ணு இது பண்றாரு, ட்ரை பண்றாரு. ஆனா முக்கியமா இந்த அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல அவரு வந்து கூசு மாதிரி சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை விட்டு அந்த கூட விட்டு வெளியில வந்தாரு அவர், நான் கொஞ்சம் வெளியில தெரிவாரு அப்படின்றதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா அதுதான். ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு, இதுக்கு மேலேயும் செய்யலன்னா எதுவும் பண்ண முடியாது. எடுத்து குத்துற வாழைப்பழத்தை உடிச்சிட்டாரு, அதை சாப்பிடதான் செய்யணும், அந்த மாதிரிதான் இருக்கு. இது தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்.
எவிக்ஷன். சோ எல்லா இல்ல கிட்டயுமே வந்து சூப்பரா எவிக்ஷன் வரலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேக்குறப்போ நிறைய அதான் சொல்ல பேர் வரேன். பேர் சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அதுதான். சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரவீன் காந்தி யார சொன்னாருன்னா கலையரசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கலையன் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு, நான் எவிக்ட் ஆக மாட்டேன். நிறைய பேர் அப்சராவோட பேரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம அப்சரா வந்துட்டு என்னதான் அவங்க லிஸ்ட்ல வந்திருந்தாலுமே அவங்க வெளியே போக மாட்டாங்க. பிகாஸ் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி ஈஸியா விட்டுற மாட்டாங்க மக்கள். ஸோ இன்னும் இருந்து பார்ப்பாங்க. பட் அடுத்த வாரமும் அப்சரா வந்துட்டு சரியா பர்ஃபார்ம் பண்ணல, இன்னும் வெளியில வரல நிறைய விஷயங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம எவிக்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா பார்க்கலாம். எஸ். இப்போ எனக்கு வந்து இங்க எனக்கு இங்க என்னன்னா ஒரு ரீசன் சொல்லு அப்படின்னா வந்து சூப்பரா சொன்னாரு. அழகா டெக்கரேட்டான வேர்ட்ஸ்ல சொல்றீங்க, யாருமே வந்து டேரக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கரெக்ட். மாதிரி சொன்னாங்க. அது கரெக்டான வார்த்தையாது. ஏன்னா ஒண்ணு கேட்டு கேள்வி என்ன யாரா இருக்கும் ரீசன், அதை விட்டுட்டு இவங்க இப்படி நல்லா தான் விளையாடுவாங்க, அவங்க வீட்டு திறமை இருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் வெளில வரலையே அப்படிங்கிற ஒரு இதுவே தேவை கிடையாது. டேரக்டா பாயிண்ட் அடிச்சுவாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது இல்ல ஒரு ஒருத்தவங்களும் அதே கேட்டு 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 எனக்கு அப்படியே இரிட்டேட் பயங்கர ஆகுது. ஆர்டிபிஷியலா இருக்கு. அதான் சேதனை கேட்கல. என்னன்னா மூஞ்சி லட்சமா சொல்றது அந்த கேமே. ஓகேவா? அந்த டீம் டைரக்ஷன் டீம் இதை எதிர்பார்க்குது. என்னன்னா எங்கேயாச்சும் என்ன தெரியுமா அவங்களோட கான்செப்ட்? இப்ப நீ வந்து நான் உன்னை பத்தி நான் கேட்கிறப்போ நான் வந்து உன்னை ட்ரிகர் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் நான் பேசும்போது விட்டாதான் நீ அங்க ட்ரிகரே ஒரு ஃபைட் வரும். இல்ல உனக்குள்ள ஒரு கோவம் வரும், இவனை பீட் பண்ணும் நெக்ஸ்ட் இதுல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது எதுவுமே இல்லாம வெறும் பாலிஷ்டா ஐயோ தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியே வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ அது வந்து உடைக்கணும்ன்ற மாதிரி சேது கிளியரா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் வந்து மக்களுக்கு கேம், சாரி மக்கள் இல்ல கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கேம் எப்படி அப்படின்றத புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து சிறப்பாகவே சேது பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் ஆல் தி இது டிஸ்கஷன்ஸ் அவர் வந்து கார்டு எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட சைன் சைன் அப்படின்னு காட்டினோடனே, வீட்லயும் காட்டினோடனே பிரவீன் காந்தி அப்படின்ற பேரு கேட்டோடனே பிரவீன் காந்தினாலே நம்ப முடியல, நம்ம தானா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படியே வந்துட்டு அப்படியே எழுந்தாரு போறாரு. திடீர்னு பார்த்தா அங்க நிக்கிறாரு, பிளைண்ட்ஸ் ஓப்பனே பண்ணல. திடீர்னு உள்ள போறாரு, திடீர்னு வெளில வராரு. அப்புறம் மக்கள் எல்லாம் வந்தோடனே தள்ளி 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 நான் தோக்கலமா, நான் வந்து தோக்கல, எங்கேயும் போகல, நான் இங்கதான் இருக்கேன். நான் நிறைய பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் 9ல இல்லைனாலும் பிக் பாஸ் 100ல நான் வருவேன் அப்படின்னு. ஐயோ ஐயோ காமெடி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அவர் அடிச்ச சரக்கு எனக்கு வேணும்னு அப்படின்ற மாதிரி. பயங்கரமான ஒரு இந்த மாதிரி ஒரு எவிக்ஷனை நான் பார்த்ததே இல்லை. ஆரவ் கூட பாத்தீங்கன்னா போன வாட்டி இந்த கப் உடைக்க சொல்லும் போது ஃபோர்ஸா ஓங்கி உடைச்சிட்டு வெளியில ஸ்டேஜ்ல வந்து நான் மத்தவங்க ரோஸ்ட் பண்றேன்ற பேர்ல ஏதோ காமெடி பண்ணாரு. ஆனா பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகி என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம நான் இங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாரும் கிட்ட வராதீங்க நான் தோத்துட்டேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அப்புறம் டோர் திறந்தானே அவர் பாட்டுன்னு வெளில போயிட்டு பாய் கூட சரியா சொல்லல. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா சொசைட்டில வந்து இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு ஒரு டிஃபீட்டை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுல கிளியரா ஷோ பண்ணப்படுது. நாங்க நிறைய கனவோட வந்து எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் ஸ்டில் ஆடியன்ஸ் கூட ஒரு கனெக்ட் ஆனாதான் ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்காக யோசிப்பாங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப அப்சரா என்ன கனெக்ட் ஆகான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க சரி ஓகே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு அழகா இருக்காங்க, சரி என்ன பண்றாங்க பார்ப்போம், நல்ல ஒரு வர்தி கண்டஸ்டன்ட் அப்படின்னு மக்கள் நினைச்சுன்னா ஓட் போட்டிருப்பாங்க. பட் பிரவீன் காந்திக்கு வந்துட்டு அவர் இன்னும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகல, நெருங்கி ஒரு ஒரு ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித் மேல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனாலதான் அவர் அவ்வளவு வாரங்கள் சஸ்டெயின் பண்ணாரு ஆக்சுவலி. ஸோ இவருக்கு வந்துட்டு அது அமையல. ஸோ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு வந்தோடனே சேதன்னு கிட்ட போட்டு குழப்பி 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 எப்பா நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் பேஸ்ல இருக்கேன். இவரு சாவே வராது, இவரு நியூயார்க் பிக் பாஸ் சீசன் அப்போ வருவாரு உள்ள. நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன், நான் 19வது கண்டஸ்ட் உள்ளதான் இருக்கேன், நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். 1 வீக் நான் வந்து போன் இல்லாம இருந்தேன், பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் வந்து இன்னும் போகல, நான் எப்ப கூப்பிட்டாலும் நான் திருப்பி வருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு போல பிக் பாஸ் வீட. அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்த உடனே உடனே வந்து சரி காமாகுங்க, நான் வீட்டுல போய் ஒரு பாய் சொல்லிடலாமா, நான் இல்ல நான் எதுக்கு பாய் சொல்லணும், நான் தான் அங்க இருக்கேன், நான் எதுக்குங்க பாய் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா போய் சபரிக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும் அப்படின்னாரு. சபரிக்கிட்ட மட்டும் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட நல்லா வருவீங்கன்னு சொல்லி
முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பயண வீடியோ போட்டாங்க. அந்த பயண வீடியோ ஒண்ணுமே இல்ல. ஒரு வாரம் தான் அவர் என்ன பண்ணா தெரியும். அந்த குட் 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 சொன்னது மட்டும் நல்லா ஒரு கட்ல போட்டிருந்தாங்க. ஸோ எஸ் அதெல்லாம் பிரவீன் காந்தி அப்படி சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல் இல்ல அன்பார்ச்சுனேட்டா வெளியே போயிட்டாரு. பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு சஞ்சய். ஸோ நான் பிரவீன் காந்தி சொன்னேன், சஞ்சயும் பிரவீன் காந்தி தான் சொன்னாரு. ஸோ அதுதான் கேமை க்ளோஸா நாங்க அப்சர்வ் பண்றோம் அப்படின்றதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். எஸ். ஸோ இந்த கரெக்ட். வாட்டி எவிக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமே வந்துச்சு இல்ல. எவிக்ஷன் யூஸ்வலா லாஸ்டா தான் வரும். பட் எபிசோட்லயே முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பிரவீன் காந்தியை கையோட அமிச்சதுக்கு அப்புறமா சேதனை வந்து மக்கள் கிட்ட ஸ்டெப்ஸ்லயே உட்காந்து இன்டராக்ட் பண்ணாரு. அது இல்ல சூப்பரா இருந்தது. ஆமா. So அதுதான் மக்கள் செல்வன் அவரு. ஸோ அதனால வந்து ஸ்டெப்லயே உட்காந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு புரியல, இப்ப இல்லைன்னா என் மேல தப்பு வந்துரும். நான் அனுப்பிச்சிட்டேன், ஆனா வந்துட்டு இன்னுமே 19 பேர் உள்ள இருக்காருன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணா போச்சு. ஓகே, இதை தொடர்ந்து அடுத்ததாக வந்ததுதான் சொல்லுங்க. அதாவது இதை கொண்டு வந்துட்டாங்க. டாஸ்க் அந்த ஆல்டோ அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து இவங்க வந்து மாஸ்க் போடல ஆதிரை. ஸோ அதுக்கான ஒரு அருமையான ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. இல்ல ஸோ அதுதான் அதுக்கு முன்னாடி என்னன்னா இது துஷார், அதுக்கு சாரி துஷார் இல்ல எஃப்ஜே கமருதீனும் அவ பேரு சபரியும் வந்துட்டு வெளியில போய் நில்லுங்க ஆமா ஆமா அப்படின்ற ஆமா மாதிரி ஆமா. சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் கிட்ட கேட்கும் போதும் சரி என்ன பண்ணலாம் இருக்கீங்க அடுத்த வாரம்ன்றப்போ விக்கல்ஸும் ஒரு ஆன்சர் சொல்றாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்களா நான் சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன் அப்படின்ற ஒரு தண்ணி கேண்டி இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி வீடே வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது. ஸோ தண்ணியோட இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க வாழ்நாள் பூரா மறக்க மாட்டாங்க. ஸோ நேத்தே பார்த்த இந்த எபிசோட்ல வந்துட்டு நிறைய பிளேட்ஸ் எல்லாம் கழுவாம அப்படியே வெசல் வாஷிங் ஏரியால இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இனிமேல் தண்ணி பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வேற இன்னும் நிறைய பிரச்சனை கொடுக்க போறோன்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு முன்னோட்டமா இது இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா துள்ளி குதிச்சாங்க. பட் ஆப்பு வேற மாதிரி வரும் அப்படின்றத நமக்கு புரிஞ்சு போச்சு. எஸ். அதை தொடர்ந்து வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் மாதிரி மேட்ருக்கு வந்தாரு. ஸோ என்னன்னா மாஸ்க் அப்படின்றது நீங்க வந்து அது கொடுக்குறாங்கன்னா போட்டுதான் ஆகணும். எவ்வளவு எவ்வளவு நாள் போட போறாங்க, என்ன ஒரு 2 வீக்ஸ் இல்ல 1 வீக் போட சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டுக்கணும். இப்போ பிரவீன் ராஜா வந்துட்டு அந்த பிரவீன் ராஜாக்கு குட் பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சேதுவன்னா. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படியே நல்ல கொடுத்தேன். விஷயம் தான். ஏன்னா ஷோக்கு அப்படின்றது ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஆனா அவங்களுக்கே தெரியும் ஃபுல்லா மாஸ்க் போட்டு ஒரு சீசன் இருக்கிறதுக்கு யாரும் கூட மாட்டாங்க பிக் பாஸ்க்கு கரெக்டா. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரூல்ஸ் பிரேக் பண்ணதுக்கு கொஞ்சம் கரெக்டா தான் சொல்லியிருந்தாரு. பட் அதையும் கொஞ்சம் கைண்டா சொன்னாரு. ஸோ எஸ். அதுக்கப்புறமா ஆதிரை வந்து மாஸ்க போட்டுட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி சேதம் கிளம்புனதுக்கு அப்புறமா அங்க சோத்துக்கு திருப்பி ஒரு அடிச்சிருக்காங்க பார்வதியும் சபரியும். எஸ். ஸோ சபரி கிட்ட அதாவது இருந்து சொல்லு, நீயே சொல்லு அந்த தாண்டிய. அதாவது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா மதியம் வந்து வெஜ் பிரியாணி சம்திங் வந்து ஷேரிங்ல வந்து பாருக்கு வந்து கிடைக்கல போல. சோ தட் வந்து இன்னைக்கு நைட் வந்து அவரே வாலண்டியரா வந்து நல்ல விஷயம். இவரு சபரி பண்ண நல்ல விஷயம். வாலண்டியரா நானே வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா சர்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. உடனே விஜய் பாரு வந்து ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் டைம் அந்த பவுல்ல தர்றப்ப நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து எல்லாருமே குத்தி குத்தி நீங்க காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதோட கம்மியா தான் எடுத்துப்பேன், அதிகமா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டு அவங்க பாட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடு அப்படின்னா வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ என்னதான் இருந்தாலுமே அதுதான் புரிய வைக்க ட்ரை பண்றாரு விஜய் பாரு கிட்ட. இவங்க வந்து இதுமாதிரி சொல்றாங்க நான் வந்து கம்மியா தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதாவது ரேஷன்ல வரல, இது வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் டீம்லயே கொடுத்து அமைச்சது. அதான் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்புறம் மதியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி திருப்பி இவர் கேட்டாரு. அதுக்கு வந்து அவங்க கிட்ட ஆன்சர் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப தெளிவா புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலுமே வந்து இந்த விஜய் பாருவும் அவங்க கூட சேர்ந்துட்டு வாட்டர் மெலன் ஸ்டாரும் சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல வார்த்தை ரத்தமே இனியவுடன் பிறப்பேன்னு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் சொன்னவர் தான் நம்ம டாக்டர் திவாகர். அவர் எதுக்கு இந்த பாயிண்ட் சொன்னாரு அப்படின்றது சுத்தமா புரியல. அவர் பாட்டு ஏதோ சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சபரிக்கு அதுதான் வந்து பயங்கர கோவம் வந்துச்சு. அண்ணன் நீங்க ஆமா வந்துட்டு நீங்க சொல்றீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியுதா, நான் அது பேர்ல நீங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தாய் கிழவி வந்துட்டு வெளியில இந்த மாருதி ஏரியால போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டு தனியா உட்காந்து புலம்பிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கலையரசன் நிக்கிறார் பிரேம்ல. அவர் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவர்கிட்டயும் புலம்பி ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு பெட்டு தூங்கத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சபரி கிட்ட வந்து சபரி சொல்லி புரிய வச்சு அந்த சண்டை முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆதிரைக்கு வந்து மாஸ்க் ஃபிக்ஸ் ஆகலன்றனால சபரி திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ எல்லாமே வந்து ஒரு வழியா முடிஞ்சு இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இந்த வாரத்தையும் முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நமக்கே தெரியும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப புவர் ஃபீட்பேக் ஃபார் தி ஷோ. அண்ட் நிறைய பேர் வந்து எல்லாம் வெறியா இருக்கானுங்க என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் மாறுமா அப்படின்றத நம்ம அடுத்த வாரங்கள்ல இருந்து பார்க்கலாம். அண்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பா 25 டேஸ்க்கு அப்புறம் வரத மாதிரி தான் நமக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ
ஸோ எஸ், ஸோ நாளைக்குலேருந்து ஒரு புது வாரம், புது டாஸ்க். பட் அதே பழைய கண்டஸ்டன்ஸ் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் மக்களே. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு கடையை சாத்திட்டு நானும் சஞ்சயும் கிளம்புறோம். எஸ், ஸோ நாளைக்கு ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். பாய்.